மட்டன், அது கூடவே மட்டனோட ஈரல் சேர்ந்து மட்டன் சுக்கா, சூப்பரான மட்டன் குழம்பு எல்லாமே ஈஸியாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் 2 லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை 2 பட்டை, கடல் பாசி சேர்த்து நல்லா பொரிய வச்சிடலாம். கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிட்டு இருக்கும்போதே பெரிய வெங்காயம் அரைச்சி போட்டதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாகவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஒரு நல்ல ஒரு க்ரீமி ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மட்டன் குழம்புக்கு. நம்ம அது கூட என்னென்னலாம் போட்டிருக்கோம்னா 2 லவங்கம், ஏலக்காய், பட்டை, சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சு அதை நம்ம போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எப்போ நம்ம அரைச்சி வெங்காயம் போட்டாலும் தக்காளி போட்டாலும் வெங்காயம் முக்கியமாக போட்டோம்னா அது நல்லா வதக்கணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்சு மட்டன் இப்போ நல்லா விசில் வந்து நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வெந்து வந்துருச்சு. மட்டன் விசில் வைக்கிறதுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்ச மட்டன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததும் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, வீட்டு மிளகாய் தூள். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி, அந்த சூப் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச சூப் எல்லாமே ஊற்றிடாமல் கொஞ்சம் சூப் மட்டன் சுக்காக்கும் எடுத்து வச்சிங்கன்னா அதை நம்ம ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குக்கரில் நம்ம விசில் வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம செய்யறது நார்மலான ஒரு பாத்திரத்தில், கனமான பாத்திரத்துலேயே செய்யலாம். நான் இன்னொரு குக்கரில் விசில்லாம் போடாமல் அந்த குக்கர் மட்டும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம விசில்லாம் இப்போ வைக்கல, நல்லா கொதிக்க வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். மட்டன்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். தேங்காயில் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்தா குழம்பு இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். திக்கான கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஸோ முந்திரி ஒரு 2-3 பீஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு வைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 kg மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி செய்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். துருவி வச்ச தேங்காய், முந்திரி, அது கூடவே கசகசா சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ 5 minutes குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, லவங்கம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக. அதுக்கப்புறம் அது வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம வேக வச்ச மட்டனும் ஈரலும் சேர்த்துக்கலாம். அந்த சூப்பையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்தூள், வீட்டு மிளகாய் தூள், பெப்பர் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சூப் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்காக சுக்கா பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம் நம்ம எடுத்துடலாம். சூப்பரான மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு, வறுவல், எல்லா விதமான குழம்பு, நான்வெஜ், வெஜ் எல்லாமே சூப்பராக டேஸ்டியாக ஒன்றா. ஒரு குட்டி டிப்ஸ், சின்ன வெங்காயம் அதிகமாக ஒன்றும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்பவே சுவை கொடுக்கும். நான் இந்த குழம்புலையுமே சேர்த்துருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். சின்ன வெங்காயம் அப்பப்போ எல்லா டிஷ்ஷஸ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான மட்டன் ஈரல், அது கூடவே மட்டன் சேர்ந்த மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. மட்டன் நல்லா சாஃப்டாக அல்வா மாதிரி, அல்வாவே தோற்றுடும் போல் அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. அப்படி வெந்திருக்கு, பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.